வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இந்த இடம் நம்ம என்ன அப்படி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அரையாண்டு பொதுத் தேர்வு 2023 வேதியியல் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவனாசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம கெமிஸ்ட்ரிக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோலாம் போட போகிறோம். ஆஃபீல் எக்ஸாமினேஷன் டைம் டேபிள் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பரோட கொஸ்டின்ஸ் எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சிஜனேற்றம், ஒடுக்கம், வேறுபடுத்து, நவீன ஆவர்த்தன விதியினை வரையறு, காண நீரின் பயன்கள் தருக, ஜூல் தாம்சன் விளைவு என்றால் என்ன, சிக்மா பை பிணைப்புகள் எது வலிமையானது ஏன், கரிமச் சேர்மங்களின் பொது பண்புகளை தருக, இருளின் மீத்தேனின் குளோரினேற்றம் சாத்தியமில்லை ஏன், அதே மாதிரி துகள் மாசுபடுத்திகள் என்றால் என்ன, கம்பல்சரி நல்லா பார்த்துக்கோங்க. போர் அணுமாதிரியின் கருதுகோள்களை எழுதுக, எலக்ட்ரான் கவர்த்தன்மையின் பாலிங் முறையின் அடிப்படையினை சுருக்கமாக தரவும், ஹைட்ரஜன் பெராக்சைடின் அமைப்பை விரி, கிப்ஸ் கட்டில ஆற்றலின் சிறப்பியல்புகளை தருக, ஐசோட்ரானிக் கரைசல் என்னும் சொற்பதத்தை வரையறு. ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அமிலமலை எவ்வாறு உருவாகிறது, அதன் விளைவுகளை விளக்குக, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நல்லா பார்த்துக்கோங்க. கருக்கவர் பொருள் மற்றும் எலக்ட்ரான் கவர் பொருள் என்றால் என்ன, ஒவ்வொன்றிற்கும் தகுந்த உதாரணம் தருக. 5 மார்க் பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கிறத நல்லா பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இதில் இருக்கிற கொஷின்ஸ் அப்படியே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகும். ஆல்பா தத்துவம் அடிக்கடி கேட்குறது, ஆலஜன் ஆக்சிஜனேற்றம் செயல்படுவது ஏன், ஆர்த்தோ பாரா ஹைட்ரஜன் என்றால் என்ன, டிரிட்டியத்தின் பதிலீட்டு வினையினை விளக்குக, பெரிலியம் மற்றும் அலுமினியத்தின் ஒற்றுமையினை சுருக்கமாக விவரிக்கவும், வான்ட்ருவாக்ஸ் மாறிகளை கொண்டு நிலை மாறிகளை விசி மற்றும் பிசி ஆகியவற்றை தருவி, SO2 ஆகியவற்றின் திட்ட உருவாதல் என்தல்பி மதிப்பீடுகள் அது கேட்டிருக்காங்க. அடுத்து சமநிலை வினையின் திசையினை எவ்வாறு கணிப்பாய் என்பதை வரி, நல்லியல்பு கரைசலுக்கான நிபந்தனைகள் யாவை, பெஜான்ஸ் விதியினை விளக்குக, பென்சின் அமைப்பை விளக்குக, டிடிடியோட பயன்களை குறிப்பிடுக. டிடிடி அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கொஸ்டின். இந்த கொஷின் பேப்பரோட கொஷின்ஸ்லாம் நல்லா பார்த்துக்கோங்க, எதையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஓரளவுக்கு படித்தாலே கண்டிப்பாக 70க்கு 60 மார்க் பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணலாம். ஸோ அடுத்த வீடியோவில் 11th கெமிஸ்ட்ரிக்குன்னு சொல்லி தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியத்துக்கு தனித்தனியாக வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 5 மார்க்கு, அதே மாதிரி 2 மார்க்கு, 3 மார்க்கு. ஸோ அந்த வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு மறக்காத மாணவனாசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள் வைங்க. உடனுக்குடன் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணுங்கள்.